الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن سيدنا ومولانا محمد أحمد عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال صلى الله عليه وسلم. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் இன்னும் அவர்களுடைய தோழர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன விஷயங்களை எடுத்து நடக்குமாறு எதிர்க்கிறானோ அந்த விடயங்களை முடியுமால் அளவு எடுத்து நடக்கும்படியும் என்னென்ன விஷயங்களை தவிர்த்து விலகி நடக்க இருக்கிறானோ அந்த விஷயங்களை முற்றுப்புள்ளி வைத்து தவிர்த்து விலகி நடக்குமாறு முதற்கேன அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் லட்சியத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தனித்தவன், அவன் படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ரப்பாக இருந்து கொண்டிருக்கிறான். இந்த சகல விடயங்களையும் அல்லாஹ் அமைச்சாங்க. இந்த சகல விடயங்களும் எங்களை சுற்றுகின்ற சகலதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்காக வெளியாக்கி வச்சிருக்கிறார், எங்களுக்காக வெளி அமைத்து வச்சிருக்கிறார். எங்களுக்காக இந்த சூரியன் உதிக்குது மேலானவர், எங்களை ஒவ்வொருத்தருக்காக இந்த சூரியன் சந்திரன் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் இயக்கிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், والشمس والقمر والنجوم مسخرات بأمره. அல்லாஹ் சொல்றார், இந்த சூரியன், இந்த சந்திரன், இந்த கோட்கள், இந்த நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்றான் முஸக்கராத் பிஅம்ரிஹி, இது எங்கட கண்ட்ரோல்ல செய்து கொண்டே இருக்கிறது. இது அல்லாஹ் வழி நடாத்திக் கொண்டிருக்கிறான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் வழி நடாத்திக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், அன்னா சபபனல் மா சப்பா ثم شققنا الأرض شقا فأنبتنا فيها حبا وعنبا وكذبا وزيتونا ونخلا. அல்லாஹ் சொல்றான், வானத்திலிருந்து மலையை இறக்கிறது நான் என்பதாக அல்லாஹ் சொல்றார். நாங்களே இறங்குறோம். அது பூமியில வந்து விழுந்து அந்த 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 பூமியிலிருந்து பலவிதமான ஒன்று ஈச்சபலன், அல்லாஹ் திராட்சைகள், இப்படி பலவிதமான கனிகளை நாங்க வெளியாக்குறோம். அல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றாங்க. பெரியார்களே, சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில அல்லாஹ் எங்களுக்கு எங்களோட வாழ்க்கையில என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அது அல்லாஹ் முடிவு செஞ்சு நடந்து கொண்டிருக்கிறது. என்னெல்லாம் நடக்க இருக்கிறதோ அதுவும் அல்லாஹ்வுடைய முடிவு பிரகாரம் நடக்கும். மேலான பெரியார்கள், அப்ப நடக்கிற விஷயத்துல, நடக்கிற சோதனையில நானும் நீங்களும் அல்லாஹ்வை எவ்வளவு சந்தோஷப்படுத்துவோம். இதெல்லாம் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுத்துவோம். வேண்டிய அமல் செய்யலும் எல்லா அமலுக்கும் அல்ல
அல்லாஹ்வோட பொருத்தம் கிடைக்குதா? அல்லாஹ் பொருத்தம் இல்லை. இதைதான் பார்க்கணும். மேலான இதைதான் பார்க்கணும். ஒருத்தரோட முஹப்பத் கொள்ளணும். எதுக்காக முஹப்பத் கொள்ளும்? அல்லாஹ்க்காக வேண்டியா இல்ல அவட தேவைகளுக்காக வேண்டியா? எப்ப அல்லாஹ்க்காக நீ முஹப்பத் கொள்ளாம அவட துன்யாவுடைய தேவைகளுக்காக வேண்டி முஹப்பத் கொள்வாரோ அல்லாஹ் அந்த விஷயத்துல அல்லாஹ் சோதனையை உருவாக்குவார். அதனால மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அப்ப எங்களை இந்த துன்யாவுடைய வாழ்க்கை அல்லாஹ் சோதனையாடாம கேட்கிறார். எல்லா சோதனை அல்லாஹ் எதிர்பார்க்கிறது இந்த ஒவ்வொரு கட்டங்களையும் ஒவ்வொரு நிலைமைகளையும் நானும் நீங்களும் அல்லாஹ்வை எவ்வளவு சந்தோஷப்படுத்துவோம். இதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். அல்லாஹ் இதை மட்டும்தான் தேடுறான். மேலானவர்கள், அல்லாஹ்க்கு வேண்டியது இது மாத்திரம்தான், வேறொன்றுமில்லை. இதுக்குத்தான் அல்லாஹ் ஒவ்வொரு காலங்களை, நிலைமைகளை, நேரங்களை, மாதங்களை அல்லாஹ் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ரமலான் முடிஞ்சிச்சு. ரமலான் முடிஞ்சு ஷவ்வால் போற கண்ட உடனே ஹஜ்ஜுக்கு எஹ்ராம் அணியிறது அல்லாஹ் ஹலால். அடுத்த அந்த போற கண்ட உடனே ஹலால். ஏன் தெரியுமா? ரமலான் முடிஞ்சது எங்களைய மறக்கவான, எங்களைய மறந்துடா. ஹஜ்ஜு வருது, ஹஜ்ஜு வருது, எங்களை ஞாபகப்படுது. ஏன்னா அந்த காலத்துல 2 மாதம் 3 மாதம் பிரயாணம் செய்வான் ஹஜ்ஜுக்காக வேண்டி. சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் ஹஜ்ஜ தந்து, அல்லாஹ் ஹஜ்ஜ தந்து அந்த ஹஜ்ஜுடைய அமல எங்கட நோம்புகளை, எங்கட குர்பானிகளை, எங்கட ஈத நான் கழிச்சு செய்கிறோம். இந்த ஹஜ்ஜ கொண்டு இதை கொண்டு அல்லாஹ் அநேக முகத்தை மிக எதிர்பார்க்கிறார். முழு உலகம் பேசின சம்பவம் காண்கிறாங்க. சம்பவம் முழு உலகமும் பேசிச்சு. அதுல அல்லாஹ் என்ன சொல்றான் என்ற விஷயம் மேலான என்ன சொல்றாங்க? அநேக முகத்தை மேல அல்லாஹ் அதை வச்சு எதை எதிர்பார்க்கிறார்? நானும் நீங்களும் அல்லாஹ்வை எவ்வளவு வழிபடுறோம் என்றதை அல்லாஹ் அநேக முகத்தை எதிர்பார்க்கிறார். இதை எதிர்பார்க்கிறார். இவ்வளோ சோதனைகளுக்கு பின்னால அல்லாஹ் என்னத்தை எதிர்பார்க்கிறான்? என்னைக்கு முகழ்ச்சி அவங்கள்ட்ட இருந்த சபுரல்லா எதிர்பார்க்கிறான். அந்த பிள்ளைகிட்ட இருந்த இசாசல்லா எதிர்பார்க்கிறான். அந்த வாப்பட்ட இருந்த இசாசல்லா எதிர்பார்க்கிறான். வெறும் எங்கட இந்த ஹஜ்ஜையும் இந்த நோன்பையும் இந்த குர்பானியும் மட்டும் இல்ல, இதை கொடுத்துட்டா ஹஜ்ஜி முடிஞ்சு எங்கட கடமை முடிஞ்சு இல்ல இல்ல இல்ல. இதை கொண்டு அல்லாத தொடர்புகளை உருவாக்கிடும். இதனால எதிர்பார்க்கிறாங்க எல்லாரும். கொஞ்சம் யோசிங்க. ஹஜ்ஜ செஞ்சோம், குர்பான செஞ்சோம், ஈதுல் ஃபித்ர தொழுந்தோம், ஈதுல் அல்ஹாவை தொழுந்தோம், எத்தனை ஃபஜ்ர்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு. எவ்வளவு பாவங்கள் என்ற வாழ்க்கையில் இன்னும் நடந்திருக்கிறது. இவ்வளவு விடயங்கள் நடந்திருக்குது. நானும் நீங்களும் இதை நான் யோசிப்போம். நானும் நீங்களும் வேண்டிய மல்லாவின் தொடர்ச்சி எவ்வளவு இருக்கிறது நான் யோசிப்போம். மேலான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து சம்பவத்தை சொல்லக்கூடிய அல்லாஹ் சொல்றார், قال يا بني أني أرى في المنام أني أذبحك. அல்லாஹ் சொல்றார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை பார்த்து சொன்னாங்க, நான் கனவுல கண்டேன், அறுக்கிறத போல. உங்களோட கருத்து என்னவாப்பா? பிள்ளையோட வளர்ப்பை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செக் பண்றான். அறுக்க சொன்னாங்க, நான் அறுக்கிறேன் இல்ல. கனவு இருக்குது. உலமாக்கள் எழுதுறாங்க, நபிமார்கள கனவு இருக்குது. இது வகையில ஒரு வகை. அப்ப கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும். அவன்கிட்ட அபிப்பிராயம் கேட்க தேவையில்ல. ஆனா என்ன கேட்காம பிள்ளைய நான் எப்படி வளர்த்திருக்கிறேன், தொடர் கேட்டிருக்கிறேன். இதைத்தான் மிக நுணுக்கமாக தப்பில் எழுதுகிறாங்க இந்த ஹஜ்ஜுடைய நோக்கம். இதுதான் நோக்கம், வெறும் நோக்கம். என்ன தேவை அல்லாஹ் தொடர் செய்யுது, என்ன பிள்ளை தேவை அல்லாஹ் தொடர் செய்யுது. எதிர்த்த உடனே பிள்ளை சொல்றாரு,
சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன். வாப்பா என்னை வெட்டுங்க, வாப்பா என்னை வெட்டுங்க, என்னை அறிங்க வாப்பா. அல்லாஹ் கட்டளையா நான் தயார். அல்லாஹ் சொல்றானா நான் செய்ய தயார். இதுதான் ஹஜ்ஜில இந்த இசாத்த அல்லாஹ் என்னைக்கே மோல்ட்டேன், எங்கள்கிட்டையும் எங்களோட குடும்பத்துல இருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். எத்தனை பேர் பரவாயில்ல கேட்க எங்களோட குடும்பத்துல பேசணும், இசாத்த அல்லாஹ் எதிர்பார்க்கிறானா இல்லையா? எத்தனை பேர் எங்களோட குடும்பத்தை சொல்லிட்டு இதைத்தான் பேசணும். மேலான பெரியார்களே சகோதரர்கள், அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான் என்றா என்னைக்கு மோல்ட்டே அவனுடைய தொடர்பை எதிர்பார்க்கிறான். மேலான துன்யா வேகமா வைத்துக் கொண்டிருக்குது. காலை மாலையும் இரவு பகல் மாறி மாறி வருதுல அர்த்தம் என்ன தெரியுமா? நானும் நீங்களும் கபரின் பக்கம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களே, இர்தஹலத்தி துன்யா முதுபிரா வர்தஹலத்தில் ஆখিরাতু முக்பிலா ஃபல்குல்லி வாஹிதத்தின் மின்ஹுமா பனூன். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, துன்யாவை நாங்க ஒவ்வொரு நாளும் பின்னோக்கி கொண்டு ஆখিরাத்தை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். கபரை நாளும் நீங்களும் தயார் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஒருத்தருக்கு 30 வயசு அவருடைய பர்த்டே வருகின்ற அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் 31 எக்ஸ்ட்ரா வாழ்க்கையில் ஒரு வருஷம் கூடிட்டு இல்ல அதுல கருத்து என்னண்டா அவரு வாழ்ற வாழ்க்கையில அப்படி ஒரு வருஷம் குறைஞ்சு கபரின் பக்கம் போறாரு. இதை யோசிக்கணும். பாத்ரூம் வெளிவாசல் போகக்கூடிய நேரத்துல இடது கால வைக்கிறோமா வலது கால வைக்கிறோமா? துவா வருதா இல்லையா? பேச்சு வந்து அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துற துவா வருதா இல்லையா? கொஞ்சம் யோசிங்க மேலானவர், கொஞ்சம் யோசிங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நாங்க துன்யா பின்னோக்கி ஆখিরাத்தை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். வலிக்குள்ளி வாஹிதத்தின் மின்ஹுமா பனூன். உங்கள ஒவ்வொருத்தரும் இருக்கிறாங்க 2 கூட்டம். ஒன்று அவங்களோட முழு நோக்கமும் துன்யாவை சம்பாதிக்கணும், துன்யாவை அடையணும். 1 2 ஒரு கடையை 2 ஒரு வீட்டை 2 வீட்டாக்கணும், கீழே கட்ட மேல கட்டாக்கணும். எலும்ப போக்களே துன்யாவை சிந்தனை தரவர். தீனுடைய சிந்தனை இல்ல, இமாம் ஜமாத் சிந்தனை இல்ல, குர்ஆன் திலாவத் சிந்தனை இல்ல. எப்ப கையை தொட்டு குர்ஆன் ஓதுன நோம்புக்கு போறோம். கொஞ்சம் யோசிங்க. என்னோடும் பாலாக்குங்க. தப்சீரோட உலமாக்கள் தெளிவா கிதாப் எழுதிக்கிறாங்க, எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள தொடர்பு எங்களுக்கும் குர்ஆனுக்கும் உள்ள தொடர்பு தான் மேலான தெரியாது. இந்த எத்தனை எவ்வளவு நேரம் குர்ஆன் ஓதுறோம் ஒரு நாளைக்கு இல்லையே மேலானவர்கள். கொஞ்சம் யோசிங்க. எங்களை நாங்க பார்த்துக்கணும். எங்களோட வாழ்க்கையில முழு முசீபத்தும் இதுதான் காரணம். எல்லா பிரச்சனை, எல்லா கடலுக்கும், எல்லா சோதனைகளுக்கும் நானும் நீங்களும் பதில விட்டது, பதிமாற்றத்தை விட்டது, குர்ஆன் திலாவத்தை விட்டது, எல்லாத்தையும் விட்டு பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் யோசனை. 24 மணிக்கு நேரத்துல ஒரு நாள்ல எத்தனை மணித்தியாளர் நான் அல்லாஹ்க்கு வழிபடுறேன், எத்தனை மணித்தியாளர் நான் அல்லாஹ்க்கு மாற்றம் செய்யறேன். கணக்கு போட்டு பாருங்க. கூட மாற்றம் செய்யறேன்டா பயந்து கொண்டிருக்கிறோம். பயங்கரமான நிலைமையில அவர் இருக்கிறார், பயங்கரமான நிலைமையில இருக்கிறார். அதனால அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த துன்யாவை சேகரிக்கிற கூட்டத்துல நீ ஆகிடாதீங்க. ஆখিরাத்தை சேகரிக்கக்கூடிய கூட்டத்தை நீங்க ஆகுங்க. இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, யாரு காலையில எழும்பக்கூடிய நேரத்துல துன்யார சிந்தனையோட எழும்புவாரோ, அந்த செக்க போடணும், அவ்வளவு கொடுக்கணும், அதை இவ்வளவு செய்யணும், இவ்வளவு ஏற்பாடுகள் நடக்கணும், அதை ஸ்கூலுக்கு அனுப்பணும் வரணும். இல்ல சொல்றாங்க, இப்படி யாரு சிந்தனையில எழும்புவாங்களோ, நான் பொதுவான ஒரு அமைப்பை சொல்றேன். எங்களோட நாட்டுல பொதுவான ஒரு அமைப்பு அளித்தான் மேலான எலும்பினாலே ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. எப்படி பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறது, எப்படி நாங்க வேலைக்கு போறது. இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் துன்யாவை காட்டி விட்டுருவாங்க, துன்யா காட்டி விட்டுருவாங்க, செதற விட்டுருவாங்க. கோழிக்குற கோழி
கோழிக்கு கீழே கொண்டு போயிட்டு கிட்ட கை கிட்ட கொண்டு போயிட்டு கோப்பையில வச்சா கொத்தி 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 5 நிமிஷத்துல தின்னு முடிச்சு. இதே பரப்பி போட்டா காணல போயிட்டு போலும், பூனை கிட்ட போலும், நாய் கிட்ட போலும், பயந்து பயந்து தின்னோடும், பயந்து பயந்தெல்லாம் தின்ன வைப்பா. சுண்ணத்துல மகப்பத்தில்ல, சுண்ணத்து அலட்சியம் இருக்கிறோமே. முன்பின் சுண்ணத்து ஜும்மா தானே போயிட்டு வருவோம், பயான கேட்கிற சுண்ணத்து தானே, உள்ளூரே தானே பொருள். இப்படி நினைச்சு வந்தா சுண்ணத்துல யாரு முஹப்பத் இல்லாம ஆகுவாங்களோ அல்லாஹ் அவங்களுடைய துன்யால அளக்காத ரிஸ்க்ல அளந்த ரிஸ்க்ல அல்லாஹ் அலைய விடுவார். சுண்ணத்துல யார பிட் போடுவாங்க, ஃபர்ல யாரு பிட் போடுறாங்களோ அல்லாஹ் துன்யால அளக்காத ரிஸ்க்ல அலைய விடுவார். சொல்றோமே 10 பேரை புறப்பி எடுத்தோம், அம்மா அவர் எல்லாம் வந்தாங்க, எல்லாம் எடுக்கிறேன்னு சொன்னாங்க, எல்லாம் கப்புண்டே போறது கையிச்சு. ஆனா ஒன்றும் நடக்கலையா, அது எல்லாம் கையை விரிச்சுட்டாங்க. அதே விடுவாங்க, பொருள்ல புறப்பாடு செய்ய அளந்த ரிஸ்க்ல எல்லாம் அலைய விடுவாங்க. அதனால எங்களோட உள்ளங்கள்ல சுண்ணத்துடைய மஹப்பத் வரும், சுண்ணத்துடைய மஹப்பத் வரும். அப்பதான் அல்லாஹ்வோட தொடர்பு வரும், மேலானவர்கள் அப்பதான் அல்லாஹ்வோட தொடர்பு வரும். எனவே மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, ஃபைனல் யௌம அமலுன் வலா ஹிசாபுன் வகதன் ஹிசாபுன் வலா அமலுன். இன்றைய நாள் இந்த துன்யாட வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை, இது அமல் செய்யலும், இங்கதான் சம்பாதிக்கலும், ஆபத்துக்காக வேண்டி இங்கதான் தயாரிப்பு செய்யலும். நாளைக்கு கேள்வி கணக்கு, அங்க அமல் இல்ல, அங்க அமல் இல்ல, வெறும் கேள்வி கணக்கு தான். அங்க அல்லாதான் கேள்வி கணக்கு கேட்க போதான். அல்லாஹ் சொல்றானே, நாங்க உங்கள்கிட்ட கேட்போம், உங்களுக்கு எங்களுக்கு கேட்கலாம். ஐயோ நக்திமாலா சுவாரிஹிம், உங்களோட வாயெல்லாம் நாங்க தூக்கு மாட்டுடுவோம். செஞ்ச பாவத்தை கை காட்டும், பாவத்துக்கு போனால் கால் காட்டும், உங்களோட பாக்கி கூட்டு போட்டாச்சு. நிச்சயமா பேசும், நிச்சயம் அல்லாஹ் கொண்டு வருவான், நிச்சயமா கொண்டு வருவான். அதனால இந்த துன்யாவுடைய வாழ்க்கை போலியானது மேலானவர்களே, அது அற்பமானது. அல்லாஹ் அப்படிதான் குர்ஆன்ல சொல்றார், மசாவுல் குரூர், இது ஏமாற்றத்துக்குரிய ஒரு இடமேதான், இது ஏமாற்றத்துக்குரிய இடம். லஹிப் லஹும், அல்லாஹ் அப்படிதான் சொல்றார். இது 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 விளையாட்டு, இது வீண் விளையாட்டு, அல்லாஹ் அப்படிதான் சொல்றார். துன்யாவுடைய வாழ்க்கை சக்தி ஹாதில் ஒரு சம்பவம் கொண்டு வராங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தெளிவாக கேட்போம். ஹாரூன் ரஷீத், எங்களுக்கு தெரியும் ஹாரூன் ரஷீத். ஹாரூன் ரஷீத் அவர் பிரியாப்பட்ட ஆட்சியாளர் என்றா, அவரு குதிரையில போனா, அவரு அவர் அவர் வெளியே இறங்கி பயணம் போனா முன்னால 500 வாகனம் போகும், பின்னால 500 வாகனம் போகும். சும்மா இல்ல, அந்த காலத்துல எங்களுக்கு இந்த காலத்துல சொல்ல போனா அவுடி, BMW இப்படி வந்து என்னமோ இந்த மாதிரி பெரிய ஹை லெவல் வாகனம் தான் போகும், 500. அப்படியாப்பட்ட ஆட்சி, அவ்வளோ பெரிய ஆட்சி. அவருடைய மகன் காட்டுல வப்பாத்தாங்க, காட்டுல வப்பாத்தாங்க. அவருடைய கூட்டாளி கிட்ட பார்த்து சக்கராத்துடைய நிலைமையில சொல்றாரு, யா சாஹிபி லா தக்தரிர் பிதனஉமின் ஃபல்உமரு யன்ஃபுது வன்னஈமு யஸூலு ஃபஇதா ஹமல்த இலல் குபூரி ஜனாததன் ஃபஅலம் பிஅன்னக பஅதஹா மஹ்மூலு. சொல்றார், யா சாஹிபி, என்னுடைய சகோதரரே. இப்ப சொல்றாரு, தர்ஸ்லேன்னு சொல்லல, வியாபாரத்தை இருந்து சொல்லல, மஸ்ஜித்ல இருந்து சொல்லல, சக்கராத்தை இருக்கிறாரு. அவட சகோதர பாசங்க எல்லாம் ஹக்கு பாத்து விளங்குற கை சொல்றா, இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை பார்த்து ஏமாறவா. உங்களோட வயசுக்குது, அது வைத்துக் கொண்டே இருக்குது, அது வைத்துக் கொண்டே. உங்களோட ஞாபகத்துக்குது, அது அழிஞ்சு கொண்டே இருக்குது.
பிறக்க போல பிறந்து நல்லா நடந்து நல்ல பார்வை இருந்துச்சு. இப்ப வயசாக பார்வை மங்குது, கால் வருத்தம் வருது. சொன்னாங்க இத பார்த்து ஏமாந்துடாதீங்க. இத அமல் அவங்க சொன்னாங்க, இன்றைக்கு நீங்க ஜனாதாக்கள் சுமந்து கொண்டு போறீங்க, விளங்கிக்கோங்க, ஒரு நாளைக்கு உங்களையும் அப்படி கப்பன் பண்ணி தூக்கிட்டு போவாங்க. எங்களை ஒரு நாளை கப்பன் பண்ணி தூக்கிட்டு போவாங்க. மேலாங்க மலக்குள் மௌத் வந்து இப்ப கூப்பிட்டா நானும் நீங்களும் தயாரா என்றுதான் பார்க்கணும். மேலான பெரியார்களே சொல்லுவோம், எத்தனை குடும்ப உறவு முடிச்சு வாழ்கிறோம், எத்தனை பேர் உண்மை வாக்கோட பேசாம இருக்கிறோம், எத்தனை பேர் மனைவிக்குள்ள குட்டிகளோட சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறோம், எத்தனை பேர் சகோதர சகோதரிகளோட சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னத காஃபியா, உறவு முறையை துண்டிச்சு வாழ்றவன் சொர்க்கம் போக மாட்டான். சொர்க்கம் போகலாம். 1000 ரக்காத் ஹஜ் செய்யலும், வருஷம் ஹஜ் செய்யலும், மாசம் உம்ரா செய்யலும், சொர்க்கம் போகலாம். உறவு முறையை துண்டிச்சு வாழலாம். இது என்ன சொந்த கருத்து இல்ல, புகாரியுடைய ரிவாயத். சொர்க்கம் போகலாம் மேலானவர்களை, உறவு முறையை துண்டிச்சு வாழலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கதா, யார் உங்களை வெட்டி நடக்கிறாங்களோ அவங்களோட சேர்ந்து தயாரா நானும் நீங்கள் இன்றைக்கு அல்லா கூப்பிட்டா போவோம். எத்தனை பேரோட முடிச்சு வாழும், கடைக்கு மாட்டி மலக்குள் மௌத் வந்து தருவாங்க, சுத்தியதால கிடைக்கும். சும்மா இல்ல, எல்லா புகார் அதிசயம் மோதி சொல்லிக் கொண்டிருக்க நேரம் இல்லை. அதனால அந்த நேரம் சக்கராத்துடைய நேரம் பயங்கரமான நேரம். தயாரிப்போடு இருக்கணும். இன்றைக்கு நாங்க எங்க குடும்ப உறவு முறையை துண்டிச்சு இருந்தா, மேலானவர் உலமாக்கள் தெளிவா எழுதிக்கிறாங்க. உலமாக்கள் பற்றி கேளுங்க, தெளிவா தப்சீருடைய கிதாபுகள் எழுதிக்கிறாங்க. நாய்க்கு ஒரு ஒரு முள்ள காட்டுங்க, பின்னால வரும், அதே முள்ள மறைச்சிடுங்க, அதை அப்படியே திரும்பி பேசுது. இது 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 நாயுடைய சிப்பம், மிருகத்துடைய சிப்பம். இன்றைக்கு நானும் நீங்களும் உறவு முறையோட அண்டை வீட்டுக்காரர்களோட வாழோட வீட்டுக்கு தான் போறோம். எங்களுக்கு ஹெல்ப் செய்யறவங்க தான் நாங்க ஹெல்ப் செய்வோம், பேசுறவங்களோட தான் பேசுவோம். இன்றைக்கு நான் வானம் என்று சொல்லிட்டு போ, ஹயாத்துக்கும் வானம் மௌத்துக்கு வானம் என்று சொல்லிட்டு போறவங்கள எத்தனை பேர் இன்றைக்கு பேசுவோம். ஆனா ஷரியத் சொல்றது சிறுவன் கட்டாச்சான். அப்படி இருக்கிறவங்க உறவு முறை சேர்ந்து நடங்க என்று ஷரியத் சொல்றது இதற்கான். வாரம் வீட்டுக்கு போறது நாயுடைய சிப்பம். உலமாக்கள் தெளிவாக உறவு முறையை துண்டிச்சு வாழ்ந்தா ரிஸ்கில் எல்லாம் வழக்கத்தை எடுத்துக்குவார். ஹதீஸுடையவர் ஆயுள் எல்லாம் வழக்கத்தை எடுத்துக்குவார், உடல் ஆரோக்கியத்தெல்லாம் வழக்கத்தை எடுத்துக்குவார். உறவு முறையை துண்டிச்சு வாழ். எத்தனை பேர் உங்களோட பேசாமல் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மேலான பெரியார்களே சகோதரர்களே, நான் சொல்றேன், அல்லாஹ் சொல்றான், உம்மை வாப்பாவுக்கு நடந்து கொள்ளும், உம்மை வாப்பாவுக்கு நடந்து கொள்ளும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமா? அல்லாஹ் எங்க சொல்றான்? சஞ்சமா சரி தெரியுமா? எப்படி சொல்றான் உம்மை வாப்பாவோட நடந்து கொள்ளும்? அல்லாஹ் அவன் விஷயத்தை 2 ஆயத்தோட முடிச்சுட்டான். 2 ஆயத்தோட எல்லாம் முடிச்சுட்டான். அல்லாஹ் சொல்றான், நல்லா தப்புள்ள உம்மா, நீங்க உட்கொண்ட ஒரு வார்த்தையை சரி பேசவா, உட்கொண்ட ஒரு வார்த்தை சரி பேசவா, இந்த உட்கொண்டா பேசுறோம் உம்மா வாப்பாவை நோவிச்சு நிம்மதியா வாழணும் என்று நினைக்கவா? அல்ல ஒரு நாள் நிம்மதியா வாழ்க்கையில வைக்க மாட்டான். எனவே மேலான பெரியார்களே சகோதரர்களே, நானும் நீங்களும் நாங்களும் எங்களோட குடும்பமும் எங்களோட மனைவிய எங்களோட புள்ள குட்டிகளை நாங்கள் தயார் செய்யணும். நாங்கள் தயார் செய்யணும். மேலானவர்களே, பணிவாக வேண்டிக் கொள்கிறேன், சின்ன பிள்ளைகளுக்கு இந்த போனை கொடுத்து ரீல்ஸ் பார்க்கறத நிப்பாட்டு. கஷ்டப்பட்டா அவரை என்ன சரி செஞ்சு ஒரு புக்கை கொடுத்து வாசிக்க கொடுங்க, ஒரு குர்ஆனை கொடுத்து வாசிக்க வைங்க. எப்படி சரி செஞ்சு அதை நிப்பாட்டுங்க. இல்லாட்டி பிற்காலத்துல இன்னைக்கு ஆப்பனேட்ல நேற்று முயலாச்சு அந்த சம்பவத்தை சொல்றேன். சொல்றாரு அவர் வாப்பா அழுது சொல்றாரு, மஜ்லிஸ நானும் நீக்கிறேன், அதுல
எங்க மகனுக்கு லட்சக்கணக்கு லண்டனுக்கு அனுப்பி லட்சக்கணக்கு செலவழித்து படிக்க வச்சு இன்றைக்கு கோர்ட்ல வழக்கு போட்டீங்கன்னா மேல சொத்துக்காக வேண்டி அழுது சொல்றாரு. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மட கபர் முன்னுக்கு போயிட்டு சொன்னாங்க, உம்மா மௌத்து கபர் முன்னுக்கு போயிட்டு முட்டுக்கால் அடிச்சு சொல்றாங்க. சொல்லக்கூடிய நேரத்துல சொன்னாங்க, உம்மா உம்மாவே நான் சுன்னத்தான தக்பீர் கட்டி தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல யா முஹம்மத் என்று நீங்க கூப்பிட்டா ஓடி வருவேன் உம்மா. அழுது சொன்னாங்க, ஓடி வருவேன் உம்மா, தக்பீரை விட்டு ஓடி வருவேன். அதனால மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்க உறவு முறைகளை துண்டிச்சு எங்களோட வாழ்க்கையில நிம்மதியா வாழ நினைக்கவே சொர்க்கம் போகல. அதுக்காக என்ன சொர்க்கம் போகலன்னு அர்த்தம் என்ன? சொர்க்கம் போறதே நிம்மதியா இருக்குதான், அங்க ஒரு துன்பமும் இல்லை. அப்ப அல்லாஹ் சொல்றா உங்களுக்கு நிம்மதி அங்கே இல்லைன்னா இங்க பிடிக்கும். அதனால மேலான பெரியார்களே, சகோதரர்களே, பணிவாக வேண்டிக் கொள்கிறோம், அவசரமாக தயாரிப்பு உருவாக்கும், அவசரமா மாற்றத்தை கொண்டு வரும். நாளைக்கு பார்ப்போம், நாளாண்டைக்கு பார்ப்போம், இல்ல எங்க பார்வை பிடிக்குது. எத்தனை படம் பார்க்கிறேன் நான் இன்னைக்கு, எத்தனை பாட்டை கேட்கிறேன் நான் இன்னைக்கு, எத்தனை ஹராத்தை பார்க்கிறேன் நான் இன்னைக்கு, எத்தனை பேரை பத்தின கெட்டங்கள் வைக்கிறேன். அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு எப்படியாப்பட்ட சஹாபி தெரியுமா? ஹந்தக், உஹத், ஹுனைன், பைஅத் ரிதுவான், பத்ர் எல்லாத்தையும் கலந்து கொண்ட சஹாபி. சுப்ஹானல்லாஹ். அவங்க சக்கராத்துல இருக்கிறாங்க, சஹாபாக்கள் பார்க்க போறாங்க. அந்த அபூ துஜானா ரலியல்லாஹு பார்த்து கேட்டாங்க, இவ்வளவு பிரிச்சு கொண்டிருக்கீங்க சக்கராத்துடைய நேரத்துல? சொன்னாங்க, நான் 2 விஷயம் வச்சு அல்லாஹ் சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறேன். ஒன்னா சொன்னாங்க, ஃபகான கல்வி முஸ்லிமீன சலீமா, யாரை பத்தி கெட்டெண்ணம் இல்லை என்ற உள்ளத்துல, யாரோட நான் உறவு முறையை முறிச்சு வாழ்வதில்லை. 2வது விஷயம் சொன்னாங்க, நான் யாரையும் நோவிக்க மாட்டேன். ஒன்று கெட்டெண்ணம் இல்லை, நான் யாரையும் நோவிக்க மாட்டேன். இந்த 2 விஷயத்தை கொண்டுதான் அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்தை எதிர்பார்த்தாங்களே ஒழிய பதில கொண்டு இல்லை. அபூ துஜானா சொர்க்கவாதி என்றார். எப்படியும் அந்த அபூ துஜானா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் அதை வச்சு சொர்க்கத்தை எதிர்பார்க்கல, நான் எதிர்பார்த்தது இதை வச்சு, அல்ல இதை வச்சு தான் சொர்க்கத்தை எதிர்ப்பாங்க, இதை வச்சு. அதனால மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்கட இமாம் ஜமாத், எங்கட தொழுகை, எங்கட குர்ஆன் திலாவத், எங்கட எல்லா மஸ்ஜிதுடைய அமல்கள் எப்படி சரியா இருக்கிறதோ இதை விட முக்கியம் நான் இப்ப சொன்ன கவனம் செலுத்துவோம். வீட்டுல பேசி இன்றைக்கே பேசலாதவங்களோட பேசுவோம். இப்ப பேசுறதுக்கு தயக்கமா மெசேஜ் அனுப்பும், ஒரு மெசேஜ் அனுப்புவோம். அவங்க பேசல ஹதீஸுடைய கருத்து சுத்தி சாம்பல் எடுத்து அவங்க வாயில போட்டு கொள்றாங்க. ஹதீஸுடைய அவங்க பேசாத பிரச்சனை இல்லை, நானும் நீங்களும் பேசுவோம். இதுக்கு அல்லாஹ் அனைத்தை முகழ்த்தையும் அல்லாட தொடர்பை எதிர்பார்க்கிறது என்று நினைக்கிறார். இதைதான் நான் எதிர்பார்க்கிறார். வெறுமனை ஹஜ் அல்ல, வெறுமனை அமல் அல்ல, வெறுமனை தொழுகை அல்ல. அல்லாஹ் இதைத்தான் எதிர்பார்க்கிற. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயத்தை கவனம் செலுத்தி எங்களோட வாழ்க்கையில, எங்களோட குடும்பத்துல அல்லாஹ் முழு உம்மத்தையும் கொண்டு வர அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. என்னென்ன விஷயங்களை பேசினோமோ அல்லாஹ் எல்லா விஷயத்தையோட வாழ்க்கையை கேட்கிறியா அல்லாஹ், எங்களோட பாவங்களை மன்னித்து மறைத்து அழிப்பிரியா அல்லாஹ், எங்களோட தாய் தந்தைகள் அந்த ஸ்ரீதேவியோட வாழ்க்கையில பரக்கத்தும் ரஹ்மத்தும் செஞ்சிரியா அல்லாஹ். யார்ட தாய் தந்தைகள் மரணித்திருக்கிறார்களோ கபூர பிரவாசமாக்கிறியா அல்லாஹ், கண்ணு கெட்டியது விசாலமாக்கிறியா அல்லாஹ், உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்கு ஆசியத்தை நிறைந்த ஆசியத்தை உண்டாக்கிறியா அல்லாஹ். எங்கெல்லாம் முஸ்லீம்கள் அடிப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ அந்த முழு முஸ்லீம்களுக்கு மேலால கீழால வலதால இலதால மேலால கீழால முன்னால பின்னால எல்லாம் நீயே உதவி செய்ய அல்லாஹ். நீ போதுமானவன் அல்லாஹ். அவர்களோட களிமாக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறாங்க அல்லாஹ். எங்களோட வாழ்க்கையில ரூபாவ மௌத்துக்கு முன்னால நசீபாக்கையா அல்லாஹ். களிமாவோட மௌத்தாவ எங்களுக்கு எங்களோட குடும்பத்தை முழுவதும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق مبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد فيا أيها الناس أوصيكم عباد الله ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا فقد قال الله تعالى في القرآن العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات أو كما قال صلى الله عليه وسلم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم بر رحيم ورب حليم واستغفروا إنه غفور.